அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓமன் மற்றும் யமன் நாட்டுக்கு இடையில் உபார் அப்படின்ற ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் ரொம்ப உயரமான செழுமையான உடல் வலிமை மிக்க மனிதர்கள்லாம் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே மிகவும் செழுமையான உயரமான உடல் வலிமை மிக்கவர்கள் தான் ஆது சமூகம். அந்த ஆது சமூகம் வாழ்ந்தது தான் உபார் அப்படின்ற நாட்டில். இந்த கால மக்கள் போல் ரொம்பவும் நாகரிகமானவங்களாக அந்த சமூகம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு அதிகமாக இருந்ததால் பெருமையும் ஆணவம் சேர்ந்து அதிகமாக இருந்துச்சு. எவ்வளோதான் அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு இருந்தாலும் அவங்க மனசு திருப்தி அடையவே இல்லை. அவங்க திருப்தி இல்லாதவங்களாக தான் அந்த நாட்டில் இருந்தாங்க. இன்னும் தன்னோட பெருமையை ரொம்ப காமிக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. அதுக்காக மாட மாளிகைகள் கட்டினாங்க. அந்த மாட மாளிகையில் நிறைய பெரிய பெரிய சிலைகளை வச்சு அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நற்போதனை சொல்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பப்பட்ட நபி தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களும் அதிகம் அவங்களுக்காக தாவா செஞ்சாங்க. நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, அவன்கிட்டயே மன்னிப்பு கேட்டு நேர் வழியில் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமூகத்திற்கு போதனை செஞ்சாங்க. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோன்னு உறுதியாக இருந்தாங்க ஆது சமூகம். கூடிய சீக்கிரமே நம்ம அழிய போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அறியாதவங்களாகவும் இருந்தாங்க. ஹூத் நபி அவங்க மக்கள்கிட்ட உங்களை ரப்பு வறட்சியிலிருந்து காத்து மழையை தந்து உங்கள் வளங்களை மேலும் அதிகரிப்பான்னு சொல்லும்போது அந்த ஆது சமூகம், நீ சொல்வதற்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டுவிட முடியாது, எங்களை மாதிரி இன்னொரு மனுஷன் தானே நீ, உனக்கு மட்டும் ஏன் இப்படி வேற்று சிந்தனை வருது, இதெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை, வறட்சின்னு சொன்னியே அதை வர சொல்லு, அப்புறம் பார்க்கலான்னு ஹூத் நபியை கேலி செஞ்சாங்க. ஹூத் நபிக்கு தெரியும் இறைவன் ரொம்ப சீக்கிரமே இவங்களை அழிச்சிருவான்னு. இறைவனை நேசித்தவங்களுக்காகவும் அவன் மீது நம்பிக்கை வச்சவங்களுக்காகவும் துவா செஞ்சாங்க. இறை மறுப்பாளர்களுக்கு மறுபடியும் ஹூத் நபி எச்சரிக்கை செஞ்சாங்க. இருந்தும் அவங்க கேட்கவே இல்லை. இந்த சமயத்தில் வறட்சி பரவிச்சு. பச்சை பசேன்னு இருந்த இடம் காணாமையே போயிடுச்சு. மழை வராமல் அந்த இடமெல்லாம் வறண்டு போயிடுச்சு. இருந்துமே இந்த ஆது கூட்டத்தோட ஆணவம் திமிரு குறையவே இல்லை. சூரியன் அந்த பாலைவன பகுதியிலே குடிபெயர்ந்துடுச்சு. இன்னொரு நாள் தண்டனைக்கான நாள் வருது. அவங்க அந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி இருக்கக்கூடிய இடங்களில் மேகக்கூட்டங்களை அல்லாஹ் அனுப்புகிறான். மழை தான் வரப்போகுதுன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய கொடுங்காற்று அங்கே வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அல்லாஹ் அந்த காற்றின் மூலமே அந்த மனிதர்களையும் அவர்களுடைய இருப்பிடங்களையும் அழித்து தரை மட்டமாக்கிட்டான். இதையெல்லாம் அல்லாஹ் 7 இரவு 8 பகல் தொடர்ந்து அந்த காற்றை வீச வச்சிருக்கான். இறைவனை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவர்களையும் ஹூத் நபியையும் அல்லாஹ் அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றினான். இறைவனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இப்படி குற்றம் செஞ்ச சமூகத்திற்கு இறைவன் அவங்க வாழும்போதே தண்டனை கொடுத்துருக்குறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில இடங்கள் இப்போவும் இருக்குது. சில இடங்கள் அறுவடை செய்யப்பட்ட நிலம் போல அழிபட்டும் போயிடுச்சு. இப்போ உபாரை சுற்றிலுமே யாருமே இல்லாத பாலைவனமாக தான் திகழுது. அல்லாஹ்வின் கோபம் மிகவும் கடுமையானது. எப்படி ஆக்கினானோ அப்படி அழிக்கவும் சக்தி வாய்ந்தவன் இறைவன் ஒருவனே.